எந்திரி. கட்டிங் பண்ணுறது எவ்வளவு? யாருக்கு? கட்டிங் பிள்ளைக்கு 350 வரும். 250 350. காலேஜ் போனால் மட்டும் தான் போட முடியும். காலேஜ் ஆஃபீஸ் போனால் மட்டும் தான் இது பண்ணிக்க முடியும். ஸ்கூல் போகிறவங்களுக்கு பண்ணக்கூடாது. காலேஜ் போகிறா முடி கொஞ்சம் கொட்டிடுச்சு, கீழே ஒல்லியாக இருக்குதா, அதோட கட் பண்ணிவிட்டு அந்த இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு. லென்த்து இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பண்ண முடியாது. அதுக்கு சரி உங்களை பார்த்த கேட்கலாம். கூட்டிகிட்டு வாங்க, கம்மி பண்ணிக்கலாம். பேக்கரி திறந்ததும் போதும், பால் வேணும் வெண்ணெய் வேணுங்கிற மாதிரி கடையை திறந்தால் போதும் காய். இது அப்படி தரீங்களா, அதை இப்படி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கேட்குற தப்பில்லை. ஸ்கூல் பாப்பாங்களுக்கெலாம் வந்து லேயர் பண்ணாதீங்க. அதாவது தனியார் ஸ்கூல்லன்னா சில இதில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓகே சொல்லிடுறாங்க. பெரிய ஸ்கூல்லலாம் ஓகே சொல்கிறதில்ல. ஏன்னா டீச்சர்ஸ் நிறைய பேர் இங்கே வராங்களா, என்கிட்ட கேட்குறாங்க. அதனால் நீங்கள் அதை மட்டும் பண்ணாதீங்க, சரிங்களா? எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணோம்னா ஓகே, போனிடெயில் போட்டுக்குவாங்க, கேட்ச் கிளிப் போட்டுக்குவாங்க, இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஸ்கூல் போகிற பிள்ளைங்கன்னா ரிப்பன் வச்சு பின்னும் இல்லையா, அது ரொம்ப 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 கஷ்டம், சரிங்களா? அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு தோணுது. ரெண்டாவது, இந்த வயசுலேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டைல் கற்றுக் கொடுக்க வேணாமேன்னு நான் நினைக்கிறேன். நான்லாம் இப்போ வந்து இவ்வளோ மாடல் ஆகியிருக்கேன். ஸோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப இதாக தான் இருப்பேன், சரிங்களா? அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ஷால் 2 பக்கம் பின் குத்துறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருப்பேன். காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம கடை வச்சுருக்கோம், இதுக்கு தகுந்த மாதிரி மாறிடணும்னு இவ்வளோ மாறி இருக்கேன், சரிங்களா? அப்போதைக்கு அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுதோ அப்போ மாறிக்கிட்டோம், இப்போதைக்கு வேணாம். காக்கா குருவி சவுண்ட்லாம் பயங்கரமாக கேட்குதுல. ஸ்கூல் பிள்ளைங்களாம் அழகாக ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. ஸோ அழுதும் அழுகாமையும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது வாசலில் கொண்டு போய் விடும்போது கீழே படுத்துட்டு உருண்டு அழுவேணும், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ போயிட்டு போர்டு தூக்கி நம்ம வச்சுட்டு கடை க்ளீன் பண்ணி விட்டுட்டு கிளம்புவோம். ஏன் அப்படி பார்த்துட்டு போகிறாங்க? அழகாக ஸ்கூல். சில நேரத்தில் வந்து நம்ம வாழ்க்கை வந்து என்னடா வாழ்க்கை போடா என்ன அப்படிங்கிற மாதிரி தோணும். பல நேரத்தில் வந்து நம்மளுக்கு கடவுள் இந்த அளவுக்குனாச்சும் வச்சுருக்காரேன்னு ரொம்ப சந்தோஷப்படணும், சரிங்களா? நிறைய பேர் 3 வேளை சாப்பாடு கூட இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கு இந்த அளவுக்குனாச்சும் இருக்க இடமும், உடுத்திக்க துணியும், சாப்பிட சாப்பாடும் கடவுள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிட்டு இன்றைக்கி டே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்னோடய சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஹாய். இவ்வளோ நேரம் ஒப்பிச்சது எல்லாமே வந்து சும்மா ஒரு மெமரிஸ்க்காக எல்லாமே இது பண்ணியிருக்கேன். அட்வைஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ நான் வந்து என்னோடய ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு போர்டை தூக்கி நான் வெளியே வச்சிடுறேன். நான் எங்கே கூட்டினாலும் முடி சுற்றி சுற்றி என்கிட்டே தான் வரும். ஏன்னு சொல்லுங்கள், என் மேலே ஒரு பாசம் தான், சரிங்களா? நான் கேமரா தூக்கினேன்னா ஃபோனை எப்படின்னு பிடிச்சின்னா எல்லோரும் பயந்துட்டு விடுவாங்க. ஏன்னு சொல்லுங்கள், சோசியல் மீடியானாவே சில பேர் வந்து பயந்துக்கிறாங்க. பல பேர் வந்து சோசியல் மீடியாவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, சரிங்களா? சோசியல் மீடியாவே தப்பு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் நிறைய நல்ல உள்ளங்களும் இருக்குது. நல்லா கூட்டி தள்ளிட்டு மேலே போயிட்டு ஃபுல்லாக காய போட்டுருணும். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு எந்திரிச்சங்காட்டி கடைக்குள்ள வந்துட்டேன், அதுக்கப்புறம் போயிட்டு காய போட்டுக்கலாம்.
வெளியே கூட்டிகிட்டு வந்தேன்னா அந்த சைக்கிள் கடை சொன்னல, அந்த அப்பா வந்துட்டு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்து என்ன கேட்குறாரு, என்ன வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கீங்களா, வருமா அப்படின்னு கேட்குறாரா. ஆமாங்க அப்படின்னு சொன்னேன். மேக்கப் சொல்லணுமா அப்படின்னாரு. எல்லாமே வருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அப்படின்ட்டு அவங்க மொத்தத்தில் ஏரியாவில் ஒருத்தர் விடாமல் நம்ம அடித்து தள்ளிக்கிட்டு இருக்கோம் மட்டும் தெரியுது. ஆனால் கரெக்டாக அவர் வரும்போது என்னோடய வீடியோ வந்து காம் டவுன் ஆயிடுச்சு. சரிங்களா, ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் நிறைய பேர் அதை பற்றி யோசிக்கிறதில்ல. நான் தான் வந்து சோசியல் மீடியானா எல்லாம் பயந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காரா அவர் தான். சரி ஓகே, நம்ம போயிட்டு கதவு க்ளோஸ் பண்ணிவிட்டு போய் மேலே காய போட்டுட்டு வந்துடும். ஏன்னா ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போயிட்டாங்க. இப்போ நம்ம மேலே போய் ஃபுல்லாக காய போட்டுட்டு வருவோம். மாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் வெளியே போனேன்னா இன்னொரு குரூப் முன்னாடி வீட்டுக்கார அக்கா கேட்பாங்க, என்ன வீடியோ எடுக்கிறியாக்காயோ அப்படின்னு. சரிங்களா, அதனால் நம்ம அவங்க போனதுக்கப்புறம் போவோம். காலையில் காய போட வந்தாச்சு. ஃபுல்லாக காய போட்டுட்டு ஏற்று போட்டு அப்படியே ஒரு ரீல்ஸ் எடுத்து போடலான்னு நினைக்கிறேன். எப்படி சொட்ட நனையுது ஃபேஸு. வேர்வை சிந்து உழைக்கிறது இதுதான். அங்கே ஒருத்தவங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க, அதை காட்டுற பாருங்கள். நம்மளோட கஸ்டமர் தான். அந்த ஆரஞ்சு கலரு ப்ளூ கலரு கீழே தொங்கிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பாவமாக இருக்குது இந்த வெயில் அடிக்கிறதுக்கு தான். நம்மளுக்குலாம் கடவுள் இந்த அளவுக்கு வச்சுருக்காரு. நம்மளோட பொடி வேறு இங்கே காய போட்டிருக்கேன். வெரி டயர்டுங்க, டயர்டு. இது ஒரு ரீல்ஸ் இங்கேயே எடுத்து இன்றைக்கி போட்டுட்டு தான் கீழே ஆரம்பிறது. இன்னைக்கு காலையில் ரீல்ஸ் பதிவு பண்ணப்படும். ஈரோடு சிட்டிக்குள்ளே உங்கள் வில்லேஜ் பொண்ணு ரீல்ஸ் மொட்டை மாடியில் அடிக்கிற வெயிலில் எடுக்கப்படும். என்னது காக்கா பீ கர்றோம். சரி, அதுவும் காக்கா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தானே. கையை கழுவிட்டேன். கடைக்குள்ளே வந்துட்டேன். ஒரே வேர்வை. இத்தனைக்கும் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு சுற்றிட்டு வந்திருக்கேன். வர எலும்பு கூட மட்டும் தான் அக்காட்ட மிஞ்சும். சரிங்களா, சரி ஓகே. நான் இப்போ வந்து ஒரு வீடியோ எடுக்க போகிறேன், ஹேர் கேர் டிப்ஸு. சரிங்களா, நான் அடிக்கடி முடி வெட்டிடுறேன். கஸ்டமர் நேற்று வந்து ஒருத்தவங்க, ஐயோ முடி நல்லா வளர்ந்துட்டு இருக்கும்போது இடுப்பு கீழே வரும்போது பிடிச்சி வெட்டி விட்டுற அப்படின்னு கேட்டாங்க. முடியை வெட்ட வளர்க்க இதுதான் என் வேலை. ஏன்னா எனக்கு ஹேர் வந்து சின்ன வயசில் பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் இருக்கும். அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஆனால் வந்து கீழே வந்து நம்மளுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா நுனி முடி மட்டும் ரொம்ப இதாக இருக்கும். அப்போ தான் ரொம்ப சங்கடமாக ஆகி வெட்டிடுறோம். ரெண்டாவது யாராவது ஹேர் கட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு பார்த்து மனசு அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் வெட்டிக்கலாமா அப்படின்னு தோணும். சரிங்களா, உங்களுக்கு தோணியிருக்கா? எனக்கு தோணுச்சு. சரிங்களா, இன்றைக்கி வந்து ஹேருக்கு வந்து ஒரு நல்ல ஹேர் பேக் போட போகிறேன். வாழைப்பழம் வச்சு
சரிங்களா? அந்த வீடியோ இதுக்கப்புறம் வருதா முன்னாடி வருதான்னு தெரியல. ஸோ இப்போ போயிட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹேருக்கு அப்ளை பண்ணிடலாம். மழை வர மாதிரி இருக்குது. பூண்டு குழம்பு வச்சுட்டேங்க. சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி. தான் சாப்பிட போகிறேன். என்னது மானெல்லாம் கருக்கி வச்சாட்ருக்கே. ஆஹா, மேலே போய் தூக்கிட்டு ஓடுறேன். மழை சாப்பிட்றதுக்குள்ளே வந்துடும் போல இருக்கே. சரியான காத்தடிக்குது. சாப்பிட்றலாமா? சாப்பிட்ற வரைக்கும் மழை வராமல் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா பூண்டு குழம்பு சுட சுட சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். மேலே கல் வச்சுருக்கேன், அதுக்குள்ளே சாப்பிட்ருவோம் பூண்டு குழம்பு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பூண்டு குழம்புக்கு வந்து வத்தல் எடுத்திருக்கேன், அரிசி வத்தல். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொரியல் வைக்கலையா அப்படின்னு கேட்டால் வைக்கலைங்க, சோம்பேறித்தனமாக இருந்துச்சா பொரியல் வைக்கல. பூண்டு குழம்புக்கு வந்து வத்தல் எடுத்திருக்கேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூடாக சாப்பிட்டாலே ஒரு டேஸ்ட்டே இருக்கும். புளிப்பு தான் அதிகம். சாப்பிட்டு மேலே போய் சீக்கிரமாக தூக்கிட்டு வரணும். ஏன்னா சீக்கிரம் சாப்பிட்றேன். கடைக்கு கிளம்பி தண்ணி கடையில் சுத்தமாக தண்ணி இல்லை. காற்று நின்று போச்சு. ஸ்வைன்னு அடிச்சிச்சு காற்று. இப்போ நின்று போச்சு. நம்மளை பார்த்து ஆஹா மழை வர ஆரம்பிச்சிச்சு. வரட்டு. வந்துச்சு. போகலாமா வேணாமா? சாஞ்சிச்சு.